நம்ம எதை பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம எதற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம எதை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, அத்தனையும் நம்முடைய கண்களால அதிசீக்கிரமா பார்க்க போறோம். நாம் எவையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மீது வைத்திருக்கிற தைரியம்னு வசனம் இருக்கே தவிர, நீ எதை அறிக்கை செய்கிறியோ, நீ எதுக்கு ஜெபம் பண்ணுறியோ, நீ என்னெல்லாம் உபவாசம் இருந்து கேட்குறியோ அது எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும்னு வசனம் இல்லை ராசா. எழுப்புதலுக்கும் உலகளாவிய எழுப்புதலுக்கும் அப்பா வருகைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. தோதரம் அங்கே போய் தொட்டில் கட்டினா தான் குழந்தை கிடைக்கும், 4 மாவடியில் ஜபகூடாரத்தில் போய் பண்ணாதான் கிடைக்கும், அங்கே தான் இயேசு இருக்கிறார். இப்படி இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் ஒரு நாளும் யாருக்கும் கடன்காரராக இருக்க மாட்டார். நாங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டோம், நாங்கள் இவ்வளோ கண்ணீர் வடிச்சிட்டோம், இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ காணிக்க கொடுத்துட்டோம், நாங்கள் இவ்வளோ தசமாவும் கொடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்ல வைக்க மாட்டார். தோத்திரம் அதை அந்த நினைப்பை வர வைக்க மாட்டார். அது வர்றதுக்குள்ளே செஞ்சிருவார், பெருசாக செய்வார். ஆடா பாவீங்களா, பெருசாக செய்வாரா? பெருசாக செய்வார், சூப்பராக. படிப்புமா? இப்போது அண்ணன் சொன்னது மாதிரியே ஒரு கூட்ட மக்கள் வந்து நியாயத்தீர்ப்பு நாளில் சொல்லுவாங்க. மத்தேயு 7:22 ஆண்டவர் சொல்கிறத கேளுங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். கூட இவர் போடுற எக்ஸ்ட்ரா பிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. காணிக்க கொடுத்தோமே, தசமபாகம் கொடுத்தோமே, பயங்கரமாக ஜெபம் பண்ணோமே, இப்படி ஈக்கனா போட்டு ஆட் பண்ணிட்டே போங்க. அப்பொழுது நான் யார்? இயேசு கிறிஸ்து, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பார்த்தீங்களா, இதை தான் பதில் சொல்லுவார். மற்றபடி இந்த நபர் சொல்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு வச்சுக்கவே மாட்டார். நீங்கள் செஞ்சதுக்காக கணக்கு போட்டு கொடுத்துருவார், திரும்ப உங்களை பயங்கரமாக உயர்த்திடுவாருன்னு சொல்கிறது நிச்சயமாகவே முட்டாள்தனம் தான். ஏன்னா ஆகையால் நான், அதாவது அவர் இயேசு கிறிஸ்து சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி போகிறார். ஸோ ஆப்வியஸாக ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நடக்கிறவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். எதுக்குமே அவர் பதில் செய்கிறவர்னா, நம்ம இப்படி இரவெல்லாம் கூடி மாதந்தோறும் ஜெபிக்கிறோமே, இத்தனை மக்கள் கூடி ஜெபிக்கிறோமே, அதுலயும் இவ்வளோ மழை பெஞ்சும் அதெல்லாம் பொருட்டா எண்ணாம தூக்கி போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இந்த ராத்திரி நேரத்தில் ஜெபிக்கிறீங்களே, உங்க ஜெபத்திற்கு பதில் தராம விடுவாரா? சிமிலரா இருக்குல்ல, உங்கள் நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அப்படின்ற மாதிரி, நாங்கள் வெயில் மழை பார்க்காம வந்தோமே, இவ்வளோ மாதம் தவறாமல் மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சோமே, பெரிய பதில் அதிசீக்கிரம் நம்முடைய கண்கள் பார்க்க போது. தேசமே தேவன் பக்கம் திரும்ப போது. தேசமே தேவன் பக்கம் திரும்ப போதா? அது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தர் விடாமல் எல்லாருமே ஆண்டவர் பக்கம் திரும்பிடுவாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கேட்டுக்கு போகிற வாசல் பெருசும் விசாலமாக இருக்குது, நிறைய பேர் போகிறாங்க. பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்குது, அதில் பிரவேசிக்கிறவர் வெகு சிலர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம எதை பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம எதற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம எதை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, அத்தனையும் நம்முடைய கண்களால அதிசீக்கிரமா பார்க்க போறோம். ஆமெனா? நாம் எவையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மீது வைத்திருக்கிற தைரியம்னு வசனம் இருக்கே தவிர, நீ எதை அறிக்கை செய்கிறியோ, நீ எதுக்கு ஜெபம் பண்ணுறியோ, நீ என்னெல்லாம் உபவாசம் இருந்து கேட்குறியோ அது எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும்னு வசனம் இல்லை ராசா. எழுப்புதலுக்கும் உலகளாவிய எழுப்புதலுக்கும் அப்பா வருகைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. தோத்திரம் ஒரு கனெக்ஷனும் இல்லை. உலகளாவிய எழுப்புதல்னு ஒரு கான்செப்டே இல்லை. அதுக்கும் ஆண்டவர் வருகைக்கும் சம்மந்தம் இருக்குன்றது மிகப்பெரிய ஒரு பொய். அது பொய்ன்றதுக்கு ஒரு சின்ன இன்சைட்டை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன், தொடர்ந்து பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போ தேசமே ரட்சிக்கப்பட போகுது, லட்சக்கணக்கில் ஜனங்கள் திரண்டு தேவ சமூகத்துக்கு வர போகிறாங்க. இனிமே சர்ச்சு கட்டடம் எல்லாம் தாங்குமா தெரியல. தோத்திரம்
கட்டிடங்களுக்குள்ள இனிமேல் ஆராதனை நடத்த முடியுமா தெரியல. எத்தனை ஆராதனை தான் நடத்த தோத்திரம், எத்தனை ஆராதனை தான் நடத்த, ஒரே எக்ஸ்டென்ஷன் ஒர்க்காவே இருந்துகிட்டு இருக்க போகுது. தோத்திரம். பெரிய பெரிய மைதானங்கள்ல நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். பெரிய பெரிய மைதானங்கள் ஆராதிக்க போறோம். வாய்க்கு வந்ததை சொல்லலாமா? கடைசி நாட்கள் ரொம்ப கொடிதாக இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார். மத்திய 24:7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனால் முடிவு கிடையாது. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களினாலும் பகைக்கப்படுவீர்கள். இதுதான் என் டைம் ப்ராஃபஸி, ஆண்டவர் சொன்னது. ஆனால் இவங்க சொல்கிறது என் டைமில் எல்லோரும் ரசிக்கப்படுவாங்க. எல்லோரும் ரசிக்கப்படுவாங்கன்னா ஏன்? சகல ஜனங்களும் உங்களை எதிர்க்கணும், உங்களை ஒடுக்கணும். அதாவது கிறிஸ்தவர்களை, உண்மை கிறிஸ்தவர்களை இவங்களை ஒடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கிறிஸ்துன்ற போர்வையில் இருக்கிற பேலியாளின் மக்கள். இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இதுதான் என் டைம் ப்ராஃபஸி. எல்லோரும் கிறிஸ்தவர்கள் ஆகிடுவாங்க இல்லை. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த மாதிரி ஆட்கள் வஞ்சிப்பாங்க. எப்படி? நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம கிழிச்சிட்டோம், நம்ம மலையை நகர்த்திடலாம், எல்லாரும் வந்துடுவாங்க, நம்ம பாத்திரவான், நம்ம கேட்டோம், அதனால் அவர் செஞ்சே ஆகணும்னு சொல்லி வஞ்சிப்பாங்க. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எல்லாரும் ஏற்றுப்பாங்க, அப்பொழுது முடிவு வரும். இல்லை. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்களும் மலைகளுக்கு ஓடிப்போவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேங்கள். இப்போ இவனுங்களாம் சொல்கிறாங்கல்ல, நம்மலாம் கூட்டிகிட்டு ஆண்டவர் இங்கே இருக்கார், இங்கே வந்தால் ஸ்பெஷலாக கிடைக்கும், பெதஸ்தாக்கு வந்தால் சரியாகும். ஆண்டவர் அங்கே வரவங்களுடைய ஜபத்தெல்லாம் கேட்குறாரு. அன்னை வேளாங்கண்ணிக்கு போனால் அங்கே எல்லாமே நடக்கும், அங்கே தான் இயேசு இருக்கிறாரு. அங்கே போய் நீங்கள் கயிறு கட்டினா தான் நடக்கும், அங்கே போய் தொட்டில் கட்டினா தான் குழந்தை கிடைக்கும், 4 மாவடியில் ஜபகூடாரத்தில் போய் பண்ணால் தான் கிடைக்கும், அங்கே தான் இயேசு இருக்கிறார். இப்படி இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏனெனில் ஏன் நம்பக்கூடாது? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். வீடியோவாக போடுறாங்களே, இவஞ்சில் நம்ம ஜெபிச்சு உனக்கு சரியாயிச்சாமா, இவஞ்சில் நம்ம ஜெபம் பண்ணோடனே உனக்கு வேலை கிடச்சிச்சாமா போடுறாங்கல்ல, இதெல்லாம் அற்புதங்கள் நடந்ததுன்னு போலியாக காட்டுவாங்க. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். அந்த மலையில் இருக்கிறாரு, ஜபமலையில், இல்லை இந்த கோபுரத்தில் இருக்காரு, இப்படிலாம் சொன்னால் நம்பாதீங்க. ஓகேவா? அப்படியே தொடர்ந்து போவோம். ஸோ இதன் அடிப்படையில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, முழு எழுப்புதல் எல்லோரும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு இல்லை. ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைத்ததுக்கு மீறி நீங்கள்லாம் நடக்கும்னு சொன்னால் எப்படி நடக்கும்? எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பாங்கன்னா அவருக்கு விரோதமாக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னு போட்டிருக்கேன். ஆமெனா, சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே சர்ச்சில் நடக்கிறத பார்த்தா அவன் ஓடி வருவான். சோத்திரம். இப்போ ஆண்டவர் வராததுக்கு காரணம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறல, அதானா? இப்போ என்னைக்கு எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறாங்களோ அன்னைக்கு தான் அவர் வருவாரா? ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க போனா நீ கடைக்கு தோத்துறோம், ஒரு கடையும் திறந்துருக்காது, கறி கடைக்காரன் இங்கே இருப்பான், கத்தரை ஆராதிக்க. தோத்துறோம். அப்படி எல்லாரும் அப்படின்னா அது என்ன கணக்கு? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? எழுப்புதல் வந்தால் தான் அவர் வருவாருன்னு நீங்கள் ஒரு புது சட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க? இதில் எதுவுமே பைபிளில் இல்லையே.